அதாவது வேறு மாதிரி சொல்லணும்னா ஸ்டெம்னு சொல்லிட்டு மாணவர்கள் மன்ற செயல்பாடுகள், அறிவியல் பரிசோதனை, கணித செயல்பாடுகள் அதிகமாக தெரிஞ்சுக்கிறாங்க. திறன்ல தேர்வுலாம் நடத்துகிறாங்க. அதேமாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் விளைவுகளை அதிக அளவில் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகுப்பு வாரியாக கற்றல் விளைவு வேறு. அந்த கற்றல் விளைவுகளை அவங்க 100% அடைஞ்சிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட அவங்க பள்ளியும் சரி தமிழகத்தும் செயல்படுத்துகிறாங்க. அதற்கு எஸ்எல்சி உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் மிக முக்கியமாக ஒத்துழைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நமது எஸ்எல்சியில் என்னென்ன குறிக்கோள்கள், என்னென்ன செயல்பாடுகள், என்னென்ன நலத்திட்டங்கள் அப்படின்னு நமது இவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். அது இல்லாமல் நமது பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு 18 வயது முடிஞ்சால் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்டணம் திருமணம் முடிச்சு விட்றாங்க. 18 வயதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்தது. இங்கேருந்து 10th முடிச்சுமே போயிட்டு திருமணம் நடந்தது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்க வேண்டும். அனைவருக்குமே அதுக்கு ஒத்துழைப்பு